இதெல்லாம் கிடைச்சதுன்னா ஒரு 50 கிலோ ஏக்கருக்கு அதை வந்து போடணும். இது எதுக்காகனா இப்போ நான் சொன்ன இலை எல்லாமே என்னன்னா கசப்பு தன்மை வாங்குது. இந்த கசப்பு தன்மையினால என்ன ஆகும், நிலத்துல ஆல்ரெடி பூச்சி நோய்கள் கூட்டுப்புழுலாம் நிறைய இருக்கும். இந்த கசப்பு இருக்கிறதுனால என்ன ஆகும், அது எல்லாமே அழிஞ்சு போகும். இயற்கை வேளாண்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பூச்சி புள்ளி இருக்காது, பூச்சி விரட்டி தான் இருக்கும். பூச்சி அது கொள்ளாது, விரட்டி தான் விடும் அந்த ஸ்மெல்லுனால, கசப்பு தன்மையினால. அதே விஷயம்தான் இந்த பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம் வேப்பம் புண்ணாக்கில் நம்ம நிலத்துல கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் வேற என்னென்னலாம் இந்த சமச்சீர் உரத்தை பயன்பாட்டுக்கு செய்யணும்னா, ஒன்று வந்துட்டு மண் பரிசோதனை. மண் பரிசோதனை நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்திலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏக்கருக்கு ஒரு 5 இடத்துல இருந்து மண் எடுத்து கலந்து ஒரு 1/2 கிலோ அளவு மண் வி வடிவ கட்டுனுவாங்க, ஒரு குழி மாதிரி வி மாதிரி பறித்து மேலேருந்து கீழே வரைக்கும் மண்ணை சுரண்டணும். இது மாதிரி 5 இடத்துல சுரண்டி எடுத்து அதில் வந்து ஒரு 1/2 கிலோ மண்ணில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு காய வச்சு செழித்து உங்களுடைய மண்ணில் எவ்வளவு தலைமணி சாம்பல் சத்து இருக்குது எவ்வளவு நீங்கள் கொடுத்தா போதும். அதே சமயம் இந்த மண் இந்த பயிருக்கு ஏற்புடையதில்லை, வேறு பயிரை நீங்கள் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அவங்க கொடுத்துருவாங்க. இல்லை மண் பரிசோதனை செய்ய நேரம் இல்லை அப்படின்னு